நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரி சரிங்க. நீங்கப்பா எஸ்பா நீங்க தானே இந்த பாகிஸ்தான் நீங்க கன்னடி கட்டுங்க. அவங்களாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்களா? தெரியாது என்ன பாகிஸ்தான் இழுத்து விட்ட உங்களை மேலே ஏற்ற போறேன். வாங்க நீங்க மேல வாங்க சார், வர சொல்லுங்க சார். வாங்கம்மா நான் தானம்மா கூப்பிடுறேன். வாங்க மேல வாங்க போயிருவேன். வாங்க சார். வேணாமா சார் அன்பா கூப்பிடுறேன். வாங்க. இல்ல வேண்டாம் இல்ல கேமரா இருக்கு. அப்படியா? இருக்கட்டுமே, தப்பா இல்லையா? அப்படியா? சரி ஒரு செல்ஃபி எடுத்து நீங்க தான் போட்டுற போறோம் அவங்க கூட. எஸ் கேளுங்கப்பா. சமீப காலமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு துறை வந்து எல்லாருமே சினிமா துறையெல்லாம் இவர் ரொம்ப நோடிச்சிட்டோம். ஐயப்பாவன் விட்டுட்டு போக ட்ரை பண்றீங்கன்னு நினைச்சேன். இல்ல நீங்க கருப்பு கலர் நீங்க ஒயிட் வேற கருப்பு வேற இருக்கு. வெள்ளை கருப்பு அப்படின்ற மாதிரி. சிகப்பீங்க நீங்க தான் ஒயிட் உங்களுக்கு இருக்குல்ல, அது சிகப்பா தெரியுது உங்களுக்கு. சரி இப்ப ஈடி வந்து நிறைய சுத்திட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாலும் இவ்வளவு அளவுக்கு நம்ம ஜெயிச்சோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? கட்டிட்டே இருக்கு. எடுத்தவனே என்ன சொன்னேன், அதானே சொன்னேன். பெரிய பெரிய படங்கள்லாம் லாக்ல இருக்குல்ல, அதனால சொல்ல வந்தேன். தம்பி அவங்க உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பாவம் 1000 பிரச்சனை இருக்கு. முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சிக்காக வெளியே வெயிட் பண்றாங்க. அடுத்த படம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி. வந்திருந்து வாழ்த்திய சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்கள் அன்பு. நீங்க ஹிட்ல நடிக்கீங்க, அது கூட பரவாயில்ல. இந்த மேடையில வந்து ஆந்தை எல்லாம் இந்த படத்துல இந்த மேடையில வந்து ப்ரொஜெக்ட் பண்ணீங்க. அதான் சார், ஒண்ணு இல்லை சார். குமார் சார் மேல வாங்க சார். ஒண்ணு இல்லை சார். ஆக்சுவலா காலங்காலமா இந்த ஆமா பூந்த வீடும் அமீனா பூந்த வீடும் உருப்பட்டதில்லைன்னு சொல்றாங்கல்ல. பாவம் இது என்ன பண்ணுச்சு? எத்தனையோ அமீனாக்கள் வந்து தான் வீட்டுல குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. தோறாம ஒரு 50,000 அமீனாக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க அம்மாவை பாத்துக்கிறாங்க, பொண்டாட்டியை பாத்துக்கிறாங்க. சோ ஜென்ரல் பொதுவா ஒரு பழமொழியை வச்சுட்டு போயிடுறோமே, அந்த ஆமையை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ல வச்சு இந்த படத்தை ஓட்டி காட்டணும், அந்த ஆமை மேல உள்ள கலங்கத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதனாலதான் அந்த ஆமையை வச்சேன் ஆக்சுவலா இந்த படத்தை. தேங்க்யூ. அதுக்காக சார் விஜயானந்த் சார் முதல் முறையா இவ்வளவு பெண் கதாபாத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க சார். நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே அஜய்க்கு பேரா கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல என்ன தனியா விட்டாங்க. ஆமா அஜய் அதை இருந்தீங்க விஜய் சார். எஸ் சார், எஸ் சார். ரைட் ஃப்ரம் சலீம்ல இருந்தே வந்து எங்க இருக்கீங்க சார்? உங்களை பார்க்கணும். எஸ் எஸ் எஸ். ஒன் ஆஃப் யுவர் வெரி ஓல்ட் ஃப்ரெண்ட். எஸ் சார். தேங்க்யூ சார். சார் ரைட் ஃப்ரம் சலீம்ல இருந்தே ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ், பட் அதுலயே அவங்களோட பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு வைப் கொடுக்குறீங்க. சரிங்க சார். இஸ் இட் வெரி கான்ஷியஸ் டிசிஷன்? அது இல்ல சார், கேஷுவலாவே அமைது சார். ஆக்சுவலா சாதாரணமாவே அமைது. சசி சார்ட்ட வந்து பிச்சைக்காரன் கதை கேட்கும் பொழுது அந்த பிச்சைக்காரன் எனக்கு வந்து அவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோவா தெரிஞ்சது. அந்த டைட்டிலும் சரி பேரும் சரி எனக்கு தானாவே எனக்கு அது மேல ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. எனக்கு நெகட்டிவா தோணல சார். அதை பார்க்கும்போது அந்த மாமியை பார்க்கும்போது எனக்கு தோணல. ஆக்சுவலா நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சரி சரிங்க. நீங்கப்பா எஸ்பா நீங்க தானே இந்த பாகிஸ்தான் நீங்க கன்னடி கட்டுங்க. அவங்களாம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்களா? தெரியாது என்ன பாகிஸ்தான் இழுத்து விட்ட உங்களை மேலே ஏற்ற போறேன். வாங்க நீங்க மேல வாங்க சார், வர சொல்லுங்க சார். வாங்கம்மா நான் தானம்மா கூப்பிடுறேன். வாங்க மேல வாங்க. போயிருவேன். வாங்க சார். வேணாமா சார் அன்பா கூப்பிடுறேன். வாங்க. இல்ல வேண்டாம் இல்ல கேமரா இருக்கு. அப்படியா? இருக்கட்டுமே, தப்பா இல்லையா? அப்படியா? சரி ஒரு செல்ஃபி எடுத்து நீங்க தான் போட்டுற போறோம் அவங்க கூட. எஸ் கேளுங்கப்பா. பாகிஸ்தானை பத்தி கேட்க வந்தீங்க இல்லையா? எப்பயும் வந்து கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரியான படங்கள்ல வில்லனை இன்ட்ரோ கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த படத்துல தைரியமா வில்லனே சொல்லிருக்கீங்க. சோ இதுக்கு மேல இதை தாண்டி என்ன இருக்கும்? இல்ல எப்படி கொலை பண்றாரு, எப்படி கொடூரமா கதற அதெல்லாம் நீங்க வந்து அதுக்குதான் ஆக்சுவலா மேக்கிங்காக தான் நீங்க படம் பார்ப்பீங்க இல்லையா? ஒன்லைனா கதை கேட்டீங்கன்னா, பிச்சைக்காரன் கதை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஈஸியா ஒரு அம்மாக்காக பிச்சை எடுத்தான்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ஏன் படம் பார்க்க போறீங்கன்னா அதோட ஸ்கிரீன் பிளே,
எப்படி பண்றாங்கன்ற மாதிரி எப்படி வந்து பெண்களை தொடர்ந்து கொலை பண்றாரு அப்படின்றதுக்காக நீங்க வந்து நீங்க கண்டிப்பா இந்த படத்தை பாப்பீங்க. யாரும் தெரிஞ்சாலும் நீங்க பாப்பீங்க சார். எந்த ஹீரோ கை கை யார்? எஸ் எஸ் தம்பி வாங்க வாங்க உங்களே சொல்லலாமா அட்லீஸ்ட். சார் எந்த வித ஹீரோவும் வந்து ஒரு கெட்டப்பை வந்து காட்டவே மாட்டாங்க சரிங்களா. அது வந்து டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி அது விரும்பவும் மாட்டாங்க. நீங்க படத்தை தொடர்ச்சியாவே எந்த படத்துக்கு வந்தாலும் இந்த கெட்டப்போட வரீங்க, என்ன காரணம்? இல்ல வந்து இந்த படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்காக பண்றீங்களா? படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் வந்தேன். பிளஸ் இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ஒரு ஐ திங்க் ஒரு half an hour கொண்டு ஆயிடுச்சு. அப்படின்றதுனால எக்ஸ்போஸ் ஆயிடலாமே அப்படின்றதுக்காக தான் நிறைய படத்துக்கு போறேன். இந்த படத்தோட பிரஸ் மீட் வந்து மார்கன் சம்பந்தமானதுன்னு மக்களுக்கு புரியணுன்றதுக்காக அதே கேட்டப்ல வந்துட்டேன். வணக்கம், எங்க இருக்கீங்க? ரெண்டு क्वेश्चन, one to your director and one to you. அவர் தனஞ்சயன் சார் பேசும்போது வந்து he said that உங்களுடைய you already broken even profit, table profit வந்துருச்சு, and anything more வந்து is going to be only a profit அப்படினாரு. அது எவ்வளவு தூரத்துக்கு இதுன்றது தெரியல. So we'll check with you. One. Two, he says that you have a 100% track record when it comes to producing films. Every single film of yours has made a profit அப்படிங்கிறாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 400 படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா 90% of the films don't work. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல what is it that you're doing right? What is it that other films are doing wrong? If you can give a tip, that will help. One. ஒண்ணு இல்ல, ஆக்சுவலா ஹீரோவா நானே இருக்கிறதுனால ஹீரோ சம்பளம் கிடையாது, ஃப்ரீ. நானே மியூசிக் பண்றதுனால மியூசிக் டைரக்டர் சம்பளம் கிடையாது. சில படங்களுக்கு எடிட் பண்ணுவேன், இன்ஹவுஸ் ப்ரொடக்ஷன் எல்லாம் வச்சிருக்கேன்றதுனால ஒரு படத்தை ஆரம்பிக்கும் போது டிஏடி வரைக்கும் என்கிட்ட இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஷூட் பண்ணோம்னா நைட்டே வந்து ஃபுட்டேஜஸ் பாத்திரலாம். ஒரு படத்தை ஷூட் பண்றதுக்கு வந்து உதாரணத்துக்கு ஜனவரி 1 ஷூட்டிங் போனீங்கன்னா நான் என் டைரக்டர்ஸ்ட ஒரே ரிக்வெஸ்ட் மட்டும் தான் வைப்பேன், எப்பதான் எவ்வளவு நாள் தானே ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வழக்கமா வந்து என்னன்னா 50 daysல முடிங்க, 55 daysல முடிங்கன்னு கேட்பாங்க இல்லையா. நான் அதை பத்தி கேட்கவே மாட்டேன். நான் என்ன ஒரு கோரிக்கை வைப்பேன்னா, ஜனவரி 1 ஷூட்டிங் போனீங்கன்னா அதிகபட்சம் ஏப்ரல் 2 படத்தை முடிச்சிருங்க. இந்த 120 daysக்குள்ள நீங்க எவ்வளவு நாள் வேணா நீங்க ஷூட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிடுவேன். பிளஸ் வந்து டைரக்டர் கேட்கறது தான் ஃபைனல்ன்ற மாதிரி டீம் கிட்ட எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்க அம்மா மாதிரி, ஒரு படத்தோட அம்மா மாதிரி. அந்த போய் அவர் பிள்ளைக்கு பால் கொடுக்கும்போது இல்ல இவ்வளவு அவன்ஸ் கொடுங்க, குறைச்சிக்கங்க, கூட்டிக்கங்க நம்ம சொல்லக்கூடாது இல்லையா. அவரை பெத்தவனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா நம்ம கதை, நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி டைரக்டர் கருவை சுமந்துட்டு வராரு. நம்ம ப்ரொடியூசர் நம்ம வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுப்பான்ற ஒரு நம்பிக்கையோட வரும்போது அவங்க அந்த இடத்துல கிராஷ் பண்ணாம அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நடுவில் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டைம் டேக்கிங் அதெல்லாம் ஆகாதுன்றதுனால ஒரு 4 மாசம் ப்ரொடக்ஷன் அண்ட் ஒரு 3 மாசம் அதிகபட்சம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. இப்போ வட்டிக்கு போற பணம் எல்லாம் கொஞ்சம் சேவ் ஆகும். அப்புறம் வந்து இப்ப என்னோட சம்பளம் சொன்னேன் இல்லையா, எனக்கு சம்பளம் இல்லை அப்படி சார் வந்து அதெல்லாம் சேர்த்து தான் ப்ராஃபிட் சொல்றாரு. சோ எனக்கு சம்பளம் இல்லைன்றதுனால இந்த கம்பெனி லாஸ் பெருசா பண்ணதில்லை சோஃபார். உங்களுடைய டைரக்டர் கிட்ட சார் இந்த படத்தினுடைய ஜானர் என்ன? ஒரு பக்கம் வந்து we all got the impression that this is a thriller. Yes. And it's a serial killer who's committing murders. அத வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதா. ரொம்ப நல்லா வந்திருக்கு. Thank you. உங்களுக்கு எந்த ஜானர்ல நீங்க படம் எடுத்தாலும் அதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் வச்சிருக்கீங்க. ஓகே. அது எதனால? நான் வந்து பேசிக்கா வந்து மதம் சாராத ஒரு ஆள். ஆக்சுவலா பேரளவுல விஜயாண்டனி ஜாதி மதம்லாம் இருக்கக்கூடாது உலகத்துல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். நல்ல விஷயங்கள் எல்லாத்துலயுமே இருக்கு அப்படின்றதுதான் என்னோட இது. எல்லாத்துலயுமே நம்ம பாக்குற சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஒரு எனர்ஜி இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். எல்லாத்தோட நம்பிக்கையும் மதிப்பேன், எல்லாரையும் வேல்யூ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சில குணங்கள் இருக்கு எனக்கு. ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் ரசிக்க தெரிஞ்சதுனால நல்ல கதையை கொடுத்தாரு, ரசிச்சேன். சசி சார் ஒரு கதையில ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இருந்துச்சு. கடைசி ₹1 முருகன் சாமிக்கு போடும்போது வந்து அம்மா பொழைச்சாங்க, சலீம்ல இருந்துச்சுன்ற மாதிரி எல்லாத்தையுமே நான் ஒன்னா பாக்குறேன். தனித்தனியே எதையும் பிரிச்சு பார்க்க தெரியல எனக்கு. அப்படின்றதுனால என்ன அறியாம சில ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு தெரியல, தானா வந்து அமைதி. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. ஹீரோ விஜயாண்டனியை அடிக்கடி பார்க்க முடியாது. மியூசிக் டைரக்டர் விஜயாண்டனி ரொம்ப மிஸ் பண்றோம். மதகஜராஜ கூட அப்படியே ஒரு வைப்ஸா இருந்தது. இப்ப ஜிவி எல்லாம் பாத்தீங்கன்னா போக்கஸ் படத்துலயும் பண்றாரு, மியூசிக்லயும் பண்றாரு. உங்களுக்கு அது டிஃபிகல்ட் இருக்கா, டைம் இல்லையா? இப்போ கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் ஃபோக்கஸ்ஃபுல்லா எடிட்டரா இருந்தேன் சில படங்களுக்கு. அப்புறம் நிறைய ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் பண்ணல. இப்போ இதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடிச்சோம்னா அடுத்தது சக்தி திருமுகன் ரிலீஸ் ஆகுது. வெகு விரைவில் அதை பத்தின டேட்லாம் அனௌன்ஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து இப்ப நான் லாயர் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்றேன், பிபின் படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்றேன், அடுத்தது கணேஷ்சந்திரா படத்துக்கு மியூசிக் பண்றேன். வரக்கூடிய எல்லா டைரக்டர்ஸ்க்கும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் மியூசிக் பண்றேன். இது மட்டும் இல்லாம அதர் ஹீரோஸ்க்கும் நான் மியூசிக் பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நான் போட்ட காசுலாம் வந்து சேஃப் ஆயிடுச்சுன்னா
அதர் ஹீரோஸ் வச்சு நான் ப்ரொடக்ஷன் கூட பண்ணலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நான் பண்ண படங்கள் எல்லாமே என்னோட படங்கள் மட்டும் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ எனக்குன்னு சில மீட்டர் இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படிதான் இமேஜ் இருக்குன்றதுனால என்னோட நிறைய பேர் என்னால் என்கரேஜ் பண்ண முடியறது இல்லை. அதர் ஹீரோஸ் வச்சு பண்ணலாம் அப்படின்ற முடிவை நான் இப்போ எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த இயர் வந்து அதுக்கான ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பா நிறைய ஹீரோஸ் கூட நான் ஒர்க் பண்ணலான்னு, மியூசிக் டைரக்டராகவும் சரி ப்ரொடியூசராகவும் சரி கண்டிப்பா பண்ண போறேன். சார் விஜயாண்டி சார், எஸ் 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 சார். உங்க படம் டைட்டில் நிறைய டைட்டில்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வச்சதுக்கு பிறகு ஆப்போசிட்ல இருந்து அதே டைட்டில் கேக்குறாங்க. சரி. சமீபத்துல பாத்தீங்கன்னா பராசக்தி. சரி. சோ எஸ்கே நீங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் வச்சீங்க. அதே போல இந்த படத்துக்கும் டைட்டில் வச்சிருந்தீங்க. ஏன் உங்க படம் டைட்டில் மட்டும் பிரச்சனைக்குள்ள ஆகுது? அது ஒரு டைம் மட்டும் தான் நடந்திருக்கு. ஆக்சுவலா பராசக்தியில மட்டும் நடந்துச்சு. அது வந்து அவங்க தெரியாம நடந்த ஒரு விஷயம் தான். அவங்களுக்கும் தெரியாது இந்த டைட்டில் என்கிட்ட இருக்குன்னு. தெரியாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு 2-3 ரெஜிஸ்ட்ரேஷன் யூனியன் இருக்கு, அங்க எதாச்சும் ஒரு நடந்த விஷயம் கடைசியில அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பெருசாயிருச்சு, மக்கள் மனசுல போய் சேர்ந்துருச்சுன்றதுனால அது நானே ஃப்ரெண்ட்லியான அடிப்படையில, ஏன்னா ப்ரொடியூசரோட வலியும் அவங்களோட ப்ரெஷரும் எனக்கு புரியுன்றதுனால நானே அன்பா விட்டு கொடுத்தேன். ஆக்சுவலா தெரியாம எப்பயாவது ஒரு கிளாஷ் நடக்கும். இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது யாருமே ஆக்சிடென்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு போறது இல்லை, திடீர்னு முட்டிப்போம் இல்லையா, அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாத மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும். அதுல ஒண்ணு நான் மாட்டினேன். பட் அது யாரும் அது காரணம் இல்லை. இதுல வந்து சி ஃபுல்லா காமிச்சிருக்கீங்க, கடல் தான் காமிக்கிறீங்க. ஏற்கனவே கடல்ல தான் ஒரு பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா. இந்த கடல்ல அதுக்கப்புறம் திரும்பியும் கடல்ல இறங்குறீங்க. நான் இறங்கல, பிராக்டிஸ் எடுத்து கரையில இருந்து கொலைகாரனை பிடிச்சிடுறேன். ஆக்சுவலா அதான் விஜயானந்த் சார், இது உங்களுக்கு 26வது படம் நினைக்கிறேன். எங்க இருக்கீங்க? 26வது படம் ஆமா நினைக்கிறேன். சார். இவ்வளவு படம் மியூசிக் பண்ணிருக்கீங்க, நிறைய ஹீரோவா நடிச்சிருக்கீங்க. பிச்சைக்காரன்ல இருந்து தெலுங்குல நிறைய லாபம் சம்பாதிச்சீங்க. இன்னும் கடை வாங்குறேன், வட்டி கட்டுறீங்க. சம்பாதிச்ச பண்றேன் என்னதான் பண்ணுங்க? வட்டி கட்டிருக்கேன் சார். ஆக்சுவலா வட்டி தான் சார். சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபியூச்சர் நேச்சுரல்லாம் மேக்சிமம் படம் எடுப்படாது, சரிங்களா? ஆனா நீங்க எடுக்கிற படம் எல்லாமே டைட்டில் பாத்தீங்கன்னா பிச்சைக்காரன், கொலைக்காரன். சோ இந்த படத்தை அது மாதிரி அச்சு முறைதான் யோசிக்கிறீங்களா? இது இந்த மாதிரி சரியா எனக்கு நெகட்டிவ்னு லைஃப்ல இல்லவே இல்லை. பிச்சைக்காரன்லயே நெகட்டிவ் இல்ல, பேயில நெகட்டிவ் கிடையாது, சைத்தான்ல கிடையாது, எதுலயுமே கிடையாது. அப்படின்றதுனால என்னால முடிஞ்ச இந்த கான்பிடன்ஸ் கொடுத்தேன். இதை பார்த்து 4 பேர் பாருங்க இந்த படம் பிச்சைக்காரன் டைட்டில் வச்சாங்க, நான் ஓடிச்சுல அப்படின்னு 4 பேர் பகுத்தறிவு கொஞ்சம் யோசிப்பாங்களோ, அதனால கொஞ்சம் சமுதாயம் கொஞ்சம் மாறுமோ அப்படின்றது. அது எதுக்காக நான் தானே இருக்கணும் இல்லையா? ஒரு மணி போதிச்சுட்டு போயிடலாம், அது செய்ய முடியாது இல்ல. அதுக்காக தான் இந்த ஆமையை கொண்டு போய் வச்சிருக்காங்க. பெண்கள் படைசூழல் இப்ப இருக்கீங்க, வேலை இருக்கீங்க. மேடம் என்ன சொல்றாங்க? மேடம் அதான் எப்படி மெலோடவுன் போடுறதுன்னு கேட்டேன்ல, மெலோடவுன் பண்றதுக்கு கத்துக்கிட்டேன் இந்த நிகழ்ச்சியில போயிட்டு நான் கூல் டவுன் பண்ணி விட்டுருவேன். இது என்னோட பேர் கிடையாது. நான் ஒரு கதையை சொல்லிடுவேன். சாரி, படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அஜய், this for you. Yes ma'am. Congratulations. Thank you very much ma'am. And ரொம்ப கொடூரமான வில்லனா அறிமுகம். போட்டீங்க. அவ்வளவு சீக்கிரத்துல எல்லா ஹீரோனுக்கு போலீஸ் கேரக்டர் கிடைக்காது. கொடியேறவே கிடைச்சிருக்கு. அந்த காக்கி டீஸ் போடும்போது எப்படி இருந்தது நடிக்கிறது? இறுக்கமா நடிச்சிருக்கீங்க, எப்படி இருந்தது? அது சார், எனக்கு படம் தான் நீங்க தான் சொல்லணும் பார்த்து. ஏன்னா நானே இப்பதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது அதான் நான் சொன்ன மாதிரி இப்ப வரைக்குமே ரொம்ப சைலண்டா கிராமத்து பொண்ணாதான் முக்காவாசி படத்துல நடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் நான் வெளியில எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஜஸ்டிஸ் நான் கொடுத்துருப்பேன் நம்புறேன். வெளியில பார்த்துட்டு இனிமே தான் தெரியும் நான் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்றதுல. பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார் லியோ சார். லியோ சார் ஒரு கொஸ்டின் மணி நான் முடிச்சிடுறேன். எஸ் சார். லியோ சார். சார் சொல்லுங்க சார், படத்துக்கு அப்புறம் நீங்க தம்பியை நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணீங்களா? ஆமா சார். எப்படி சார் அவர்கிட்ட எப்படி ரொம்ப டெடிகேஷன் பார்த்தேன். பிச்சைக்காரன் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாப்ல. திடீர்னு சடனா பிச்சைக்காரன் டைரக்ட் பண்ணலாம் முடிவு பண்ணேன், பிச்சைக்காரன் 2. அப்ப எனக்கு சுத்தி ஆள் கிடைக்கல. அப்பதான் காலேஜ் முடிச்சிருந்தாப்புல ஹெல்ப் பண்ணு சொல்லி கூப்பிட்டேன். அப்ப நான் பார்த்த டெடிகேஷன், அவரோட இன்வால்வ்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஆர்வம் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலா சில ரீல்ஸ் எல்லாம் கொடுத்து அமிச்சாப்புல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஒய்நாட்டுன்னு சொல்லி தோணுச்சு. அதனால நிறைய டேரக்டர்ஸ் பண்ற மாதிரி இவங்களே பண்ணி விட்டுலாம் நடிக்கிறது தான். நிறைய டேரக்டர்ஸ் அறிமுகப்படுத்துற மாதிரி என் படத்துலயும் நிறைய பேர் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா ஐ திங்க் இந்தியா பாகிஸ்தான்ல மணிகண்டன் கூட நான் செகண்ட் ஹீரோவா போட்டிருந்தேன். ஆக்சுவலா அந்த மாதிரி எனக்கு பார்க்கும்போது ஃபியூச்சர்ல தான் சொன்னேன் இல்லையா, நிறைய புது டேரக்டர்ஸ், புது நடிகர்கள், பெரிய நடிகர்கள் கூட வச்சு பண்றதுக்கு நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ஹீரோயினா பண்ண தீப்ஷிகா ஒரு வார்த்தை பேசுவாங்க. Good evening, everyone. Thank you so much for all the press and media people presented here. First of all, I want to say thanks to Director Leo John Paul for the opportunity. நம்ம எல்லாருக்குமே தெரியும், is one of the best editor in Tamil we have.
அவரோட படங்கள் எல்லாமே சூதுகவும், உண்டாசுப்பட்டி, இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, காதலும் கடந்து போகும், எல்லாமே என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அண்ட் இட்ஸ் த பெஸ்ட் ஃபிலிம் வி ஹேவ் இன் தமிழ். ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அவர் கூட இந்த படம் பண்றதுக்கு. அண்ட் இஸ் அ வெரி டெடிகேட்டட் டைரக்டர் டூ, அண்ட் he will shine as the best director too in Tamil. விஜயாண்டன் சார் ஒரு நிமிஷம் ஒரு சாரிங்க, இவங்களை பத்தி நான் மேடையில பேசுறது தவறிட்டேன். 2 விஷயம் மட்டும் அவங்களை பத்தி சொல்லிடுறேன், ஏன் இவங்களை கேஸ்ட் பண்ணான்னு. அஜய் கூட Thank you, Leo sir, and thanks to the production company. Such a passionate film production company. நீங்க எல்லா படமும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூஸியா அண்ட் ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டாக பண்றாங்க. அண்ட் சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இட்ஸ் அ வெரி ஹம்பிள் மேன் டு ஒர்க் வித். அண்ட் இந்த படத்துல எனக்கு நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. நான் இந்த படத்துல அஜய்க்கு பேரா பண்ணியிருக்கேன். அஜய் இந்த படத்துல நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு, நிறைய ட்ரைன் பண்ணியிருக்காரு. ஸோ June 27th இந்த படம் தியேட்டருக்கு வருது. யூ ஆல் லவ் த ஃபிலிம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். விஜயானந்த் சார், சமீப காலமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு துறை வந்து எல்லாருமே சினிமா துறையெல்லாம் உழவு பார்த்துட்டு இவர் ரொம்ப நோடிச்சிட்டோம். ஐயப்பாவன் விட்டுட்டு போக ட்ரை பண்றீங்கன்னு நினைச்சேன். இல்ல, நீங்க கருப்பு கலர் ஒயிட் வேற கருப்பு வேற இருக்கு, வெள்ளை கருப்பு அப்படின்ற மாதிரி. சிகப்புங்க நீங்க தான் ஒயிட் உங்களுக்கு இருக்குல்ல, அது சிகப்பா தெரியுது உங்களுக்கு. சரி சரி. இப்ப ஈடி வந்து நிறைய சுத்திட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றாலும் இவ்வளவு அளவுக்கு நம்ம ஜெயிச்சோம்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? வட்டியை கட்டிட்டே இருக்கு. எடுத்தவனே என்ன சொன்னேன், அதான சொன்னேன். பெரிய பெரிய படங்கள்லாம் லாக்ல இருக்குல்ல, அதனால சொல்ல வந்தேன். இல்ல தம்பி, அவங்க உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பாவம் 1000 பிரச்சனை இருக்கு. முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அடுத்த நிகழ்ச்சிக்காக வெளியே வெயிட் பண்றாங்க. அடுத்த படம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி.